குட்டி வீடு இதுல ஒரு சின்ன ஒரு அறை ஒன்று இருக்கு, பக்கத்துல ஊசினி இருக்கு. எனக்கு 4 பொம்பளை புள்ளியால் தயவு செய்து உங்களை மண்டாடிக்க இருக்கிறேன் நான். எத்தனை தங்கச்சி? 3 தங்கச்சி. 3 தங்கச்சி. உங்களை கடைசி ஆளுக்கு எத்தனை வயசு இப்போ பிறந்து? உண்மையே சொல்ல சொன்னாங்க, என்ன நடந்ததோ அந்த விஷயத்த மறைக்காம சொல்லி இருந்தேன். மனுஷனும் வேலை இல்லை, இப்போ ரோட்டு வேலை கஷ்டத்தை அறிஞ்சுதான். வேற எனக்கு பொடியங்கள் இல்லை, நானும் பொம்பளை பிள்ளையால் டொய்லெட்டையும் முடிச்சு மண்ணுக்கு உதவி செய்தால் உங்களுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும். காலில் விழுந்தாவது கும்பிடுறேன். கண்ட இடத்துல அவையெல்லாம் மண்டாடி நம்பருக்கு வந்தேன், நான் அவைய இல்லையாண்டிட்டு நான் இதுக்குதான் இருக்கிறீங்க. இதுக்கதான் இருக்கிறோம். இங்கே பாருங்க, இதுதான் இந்த வேலை தொடங்கி அரை உரையில் இருக்குன்னு சொல்லியிருந்த வாக்கா இப்படியே நிற்கிது. இதை முடிக்கிறதுக்கு தான் காசு இல்லையான்னு சொல்லி இப்போ எங்களை கூப்பிடுறேன். இங்கே தான் அக்கா 12 வருஷமா இருக்கிறா, கல்யாணம் செய்து 12 வருஷமா வாழ்க்கை நடத்துறது. கொடுத்த 30,000க்கு மேலால செலவழிச்சு 1.5 லட்சத்துக்கிட்ட அவைக்கு வந்துருக்குது. உதவி கேட்டு நான் வீட்டு திட்டம் உதவி கேட்க சொல்லிடுச்சுன்னா ஆண்டு கணக்கு பார்த்து தான் கொடுக்குறோம். நாங்கள் வீட்டு திட்டம் ஒன்று இப்போதைக்கு இல்லையா, அவங்களை கேட்டு குறைநாக்க விட்டாமட்டு தான் நிற்கிது. வணக்கம், நான் ஆரூரன் சங்கர். அக்காச்சி எழுச்சி குடியிருப்புக்கு நாங்கள் வந்த இடத்துல நாங்கள் ஏற்கனவே டொய்லெட் உதவி ஒன்று செய்திருந்தாங்க. அந்த உதவியை கையளிக்க வந்த இடத்துல இன்னொரு அக்காரால் எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. எங்களோட வீட்டையும் வந்திருக்கா பாருங்க. கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நிலைமையில தான் எங்களோட வீடும் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த குடியிருப்பில் கிட்டத்தட்ட 30 வீடுகள் தான் ஆரம்பத்தில் கட்டி கொடுக்கப்பட்டோன்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய பழைய காணொலியில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வரலாறுகள் எல்லாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ நிறைய குடும்பங்கள் நிறைய வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் எல்லா வீட்லேயுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் அந்த வகையில் நாங்கள் எல்லா வீட்டையுமே போகலை உண்மையாக. ஆனால் இவங்க கூப்பிட்டதால் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். அப்படி கூப்பிட்டும் நாங்கள் போகாமல் இருக்க முடியாது, அதால் வந்திருக்கிறோம். இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி அக்கா சொல்லுவாங்க. அக்காவுக்கு 4 பொம்பளை பிள்ளைகளும் இருக்குது, கல்யாணமாகி 12 வருஷம்னு சொல்கிறாங்க. அவன்கிட்ட பிரச்சனையை இப்போ பார்ப்போம். இதுதான் அக்கா இருக்கிற வீடு. அக்கா சொல்லுங்க அக்கா, உங்களுக்கு அந்த உதவி ஒன்று கிடைச்சதுன்னு சொன்னீங்க. அது எங்கே இருந்து கிடைச்சது, யார் தந்தது, என்ன நடந்தது? அவியல் என்ன பிரச்சனை என்றால், முந்தி மழை காலத்தில் போன வருஷம் பார்த்துட்டு பிள்ளைகள நிலைப்பாடு பள்ளிக்கூடத்தால் இறங்கைக்க பார்த்துட்டு இல்லாமல் ஜோதிச்சவே பிள்ளையால் கஷ்டம் முதல்ல நடந்து போகிறது கஷ்டமண்டு. அவியல் காசு தந்தவே 1 லட்சம் ரூபா காசு கஷ்டமண்டால் நீங்கள் சாப்பாட்டுக்கு எடுங்கோ. நீங்கள் சரியாக கரைச்சல் படுறீங்க. என்னடா மனுஷனும் வேலை இல்லை, இப்போ ரோட்டு வேலை முடிஞ்சுது. இப்போ அவளா வீட்டு நிலைமையை பார்க்குறதாண்டாலுக்கு சாப்பாட்டுக்கே நியாயமாக போகும். நீங்கள் கஷ்டமாட்டால் வீட்டுக்கு எடுங்கொண்டா. இதுக்குள்ளே எடுத்து கரண்ட்டுக்கு போட்டு நாங்கள் 43,500 ரூபா காசு போட்டு நாங்கள் பார்த்தது வேற இப்படி உங்களை மாதிரி ஆக்கலான்னு அவியல் இப்படி தொடர்பான இடத்துல கொண்டு கஷ்டத்தை பார்த்து தந்தவே. அதில் நாங்கள் ஒரு ரூபா அதில் இதுக்கு எங்களை மாதிரினா யூடியூப்பில் எடுத்து போடுறாங்களா? எங்களுக்கு வாங்க யூடியூப்பில் போடையில அவங்க வந்த இடத்துல வேற இடத்துக்கு உதவி செய்ய வந்த இடத்துல எங்க புள்ளியலை பார்த்தவே 4 பொம்பளை புள்ளியல். எனக்கு வேற யாக்கள் இல்லை, 4 பொம்பளை புள்ளியல் கஷ்டத்தை அறிஞ்சுதான். வேற எனக்கு பொடியங்கள் இல்லை, 4 பொம்பளை புள்ளியல். அப்போ அதால் பார்த்துட்டு தான் பள்ளிக்கூடம் போகிறதால மற்றது கஷ்டத்தையும் பார்த்துட்டு தான் சொன்னவே. அப்போ நான் கரண்ட் எடுக்கல. கரண்ட் என்னண்டால் அப்போ தண்ணி இன்னுண்டா. அப்போ கரண்ட்டை முக்கியமாக எடுக்கணும். கரண்ட் இருட்டுக்க இந்த குழந்தை புள்ளிய கை குழந்தையா வச்சுருந்தேன். நான் விரட்டாமட்டு சில தம்பளியில் போய் என்னாட்டு கேட்கத்தான் சமைச்ச குறையில் இப்படி உங்களோட கஷ்டத்தை பார்த்து நீங்கள் சாப்பாடுக்கு எடுத்தானே என்ன செய்தாலும் 1 லட்சம் ரூபா காசு இல்லாமல் என்னண்டாலும் செய்யக்கூடாது. அந்த காசு நாங்கள் கையிலேயே சாப்பாடுக்கு எடுக்கல. எடுத்து கரண்ட்டு 43,000 கட்டினாங்க. கட்டி போட்டு இந்த லொயிலேட்டுக்கு போட்டு அது இப்போ 1.75க்கு கிட்ட எங்களோட காசுல ஆக்கட்டையும் கடன் பட்டு முடிஞ்சுது. ஏனி வேலை மிச்சம் முக்காத்துட்டம் முடிஞ்சுதேனி இன்னும் முடியல. கோப்பை வைக்க கிடாக்கு, பூசா கிடாக்குது. மற்ற மண் பறிக்கிற காசை தான் எடுத்து போட்டுட்டோம். இப்போ மண் பறிக்க காசு இல்லை, ஜோதிச்சு கொண்டு இருக்கிறோம். இப்போ மழைக்கு மாறி நேரம் இருக்கலாது. வீட்டு உதவி திட்டத்தாலையும் கிடைச்சதா? இல்லை வீட்டு உதவியால கிடைக்கல. அரசாங்கம் வேற உதவியால எங்களுக்கு ஒரு வீட்டு திட்டத்துக்கு தான் இது தந்தேன்னு சொன்னீங்க. கொஞ்சம் வீட்டு திட்டத்துக்கு தெரியல. மண் பறிக்க சொல்லி நிலத்துக்கு மண் பறிக்க சொல்லி தான். அதுதான் அபிவிருத்தி உத்தியோகத்தரா? அது இல்ல, அது டொய்லெட் திட்டம். டொய்லெட்டுக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர் 69,000 தாரம்னு சொல்லி இப்பதான் 35,000. அதுக்கு முதல் கட்டமா 35,000 ரூபா. அந்த 35க்கு என்ன செய்தது? அந்த சல்லிக்கையும் பறிச்சு 8 பேக்கெட் சீமேந்து கம்பி அங்கால பறிச்சு கிடாக்கு. இந்த பிளாட்டருக்கு இதன்றது போடுறதுக்கு குளிக்கி
அப்போ உங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து என்னென்ன வேலையில் முடிக்க வேணும்? எனக்கு இந்த டைம் முடிச்சு மண்ணுக்கு உதவி செய்தால் உங்களுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும். வேற கொஞ்ச காலில் விழுந்தாவது கும்பிடுறேன். நிலத்த மேல மண்ணால ஐயத்தினா தான் எங்கட புள்ளியால இருக்க இல்லாட்டி மாறிக்கு இருக்கல. அது இதுக்குல எப்படியும் 2 லட்சம் வேணும் கணக்கு பார்த்தேன். நாங்கள் அவையால் சொல்லி தந்தவே கரைச்சல் பட்டாலும் குஞ்சத்தை பறிச்சு நடவாதைக்காவது செய்யுங்கொண்டு. எங்களுக்கு முக்கியம் கரண்ட் முக்கியம். அவையால் வந்தாலும் முறிசீட்டையும் காட்டுவோம், வேண்டினா துண்டையும் காட்டுவோம். நாங்கள் வேற சாப்பாட்டுக்கு இதுக்குள்ள எடுக்கல. நாங்கள் கஷ்டப்பட்டாலும் எங்கே எண்ணி தாண்டினாலும் இதுக்கு சாப்பாட்டுக்கு எடுக்கல. இப்போ அதான் உங்களை கண்டுட்டு எதேனும் உதவி செய்யுங்கோன்னு சொல்லி கேட்ப மட்டும் தான் நான் வந்தேன். நான் என்னடால எனக்கு முதல் இந்த லொயிலேட்டை முடிச்சு மண் உதவியை நீங்களா செய்தாலும் எனக்கு ஓகே தான், பிரச்சனை இல்லை. எனக்கு 4 பொம்பளை புள்ளியால் தயவு செய்து உங்களை மண்டாடி கேட்குறேன். நான் கண்ட இடத்துல அவையெல்லாம் மண்டாடி நம்பர் கேட்க வந்தேன். நான் அவையை இல்லையாண்டிட்டு நான் அப்போ ஃபோனில் கதை யோசனை. அப்போ நேராக கதை இப்போ 4 பொம்பளை புள்ளியால் களவு எடுக்காமல் என்ன இப்போ ரோட்டு வேலையும் இல்லை. அது இப்போ ரோட்டு தொடர்ந்து ரோட்டு வேலையாண்டா கொஞ்சம் சமாளிக்கலாம். இப்போ புள்ளியாண்டா படிப்பு, ரீசன் காசுகள், போக்குவரத்துகள், சிலவுகள் அதை சமாளிக்கலாம். பிள்ளைகள் ஆக்களுக்கு எத்தனை வயசு, என்னென்ன படிக்கணும்? மூத்தவா 6ஆம் ஆண்டு படிக்கிறா, அவளுக்கு 12 வயசு. மற்றவாவுக்கு 9 வயசு. மற்றவா வாரதரம் தை மாதம் பள்ளிக்கூடம். அவளுக்கு 6 வயசு, இப்போ 5 வயசு முடியுது ரெட்டாதி. மற்ற பிள்ளைக்கு 1 வயசு முடிஞ்சது. இந்த ஆணிதான் முடிஞ்சு 8ஆம் தேதி பிறந்த நாள். அதால் அவன் அப்பம்மாவுக்கு மோசம் போன படிக்கால். அதால் கொஞ்சம் செய்யலாமல் போச்சு. வீடு இருக்கா பார்க்கலாமா? இப்போ இதுக்கு தான் இருக்கிறீங்க? இதுக்காதான் இருக்கிறோம். இது ஒரு அறையோ, சின்ன குட்டி அறையோ. நீங்கள் அதான் குசினி. உங்களோட ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்கிறாக்கா? அவர் கூலிக்கு தான் போகிறவர். இப்போ எங்கே ஆள்? அவர் இப்போ பிள்ளைகளுக்கு சைக்கிள் ஓட்டா போட்டார். இதுதான் ரூமா? இந்த வேலை இல்லையா அவருக்கு? அவருக்கு வேலை இல்லை. என்னடா இருந்தது தான் பேர் ரோட்டு வேலை. மற்றது சென்னை வாக்களை கேட்டு எருவே தான் போவார். லொரியில வன்னி பக்கங்கள் குடுப்பின 1000 1500 போ எருவை ஏத்துறதை பொறுத்து. சில இடத்துல திரும்பி வருவினா வேறு ஏத்தேலாதண்டு போட்டு திரும்பி வருவினா. அப்போ அது நேரம் 2 நாள் மீனா கேட்டாலும் 3000 குடுப்பினா. 3000 3500 ரூபா குடுப்பினா. 2 நாள் மீனா கேட்டால் பறிக்காவும் போய் ஏத்தாவும் போனேன். அதுவும் டெய்லி வியாபாரம் இல்லை, 3-4 நாளைக்கு ஒரு கால் வரும். இப்போ என்னன்னு சொன்னால் இதான் இப்போ உங்களோட நிலைமை இப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் கிடைச்ச அந்த உதவியல் அதுகளை வந்து முழுமையாக சொல்ல வேணும். அப்போ தான் பார்க்குறாங்களுக்கு வந்து அது விளங்கும். என்ன இல்லை நாங்கள் சொல்கிறோம் தானே. இப்போ 1 லட்சம் தான் தவே அவையால் போனால் மாறிக்காண்டி தான் கொண்டு வந்து தந்தவே பிரச்சனை இல்லை. அதில் வந்தது 43,500 ரூபா காசு கரண்ட்டுக்கு கட்டினாங்க. அது நாங்கள் வயரங்கி செய்த நாங்கள் வயரங்கி எடுக்கலை. இதுக்குள்ளே 1.75 கிட்ட மிச்ச காசு இதுக்கு தான் போட்டுட்டேன் லொயிலேட்டுக்கு. வேற விஷயம் மற்றது இவ 35,000 தான் இதுக்கா போட்டு கிடக்கு. 35,000க்கு மேல சாமான் வேண்டியாச்சு. இதுக்குள்ள சல்லியும் பறிச்சு 8 பாக்கெட் சீமேந்துக்கும் கணக்க பெருங்கோவன் கம்பிக்கும் இனி கோப்பியால் வேண்டோடும். மற்றது பேட்பூ அந்த புதுசா கட்டி கிடக்கு. புதுசா கட்டி கிடக்கு. அது நீங்க இது போட்டு 100 ரூபா தானே கம்பி அறுத்து பிண்டர் கம்பி வச்சு. இதான் வந்து நிலைமை, டொய்லெட் இருக்கிற நிலைமை. இங்கே பாருங்க, இதான் இந்த வேலை வந்து தொடங்கி அரை உரையில் இருக்குன்னு சொல்லியிருந்த வாக்கா இப்படியே நிற்கிது. இதை முடிக்கிறதுக்கு தான் காசு இல்லைன்னு சொல்லி இப்போ எங்களை கூப்பிடுறா. அவள் சொல்கிற சில விஷயங்கள் வந்து உதவி கிடைச்சது, ஆனால் அந்த காசுகள் வந்து போதாமல் இருக்குது. பற்றாக்குறையால் வந்து வேலை வந்து அரைவாசியில் நிற்குதுன்னு சொல்கிறா அக்கா. இது வந்து பீட்டு கிடங்கு. கிடங்குக்கு நான் முடிஞ்சது கல்லு மேல் மட்டத்தோட நின்றால் இதுக்கே 50,000 முடிஞ்சது. இந்த அடிச்சு முடிஞ்சு எங்கட காசுல தான் அந்த வச்சிருந்த காசை தான் ஒரு மாதிரி சமாளிச்சு வேற கூலி வேலைக்கு போறோம். தின்னாமல் குடிக்காம கிடந்தாலும் இன்னும் லொயிலேட்டு போன மட்டும் போட்டு தான் இந்தலாம் அடிக்கிறதுக்கு மட்டுக்கும் 50,000 கூலி முடிஞ்சுது. அடிச்சு கல்லு பிரிக்கிறது. அடியில கல்லு அடியில கல்லு விட்டு கிடாக்கேனாடால் இதுல பொக்கல் இந்த சேர் எடுக்கணும். எடுத்தா தான் உள்ளுக்கு போகுது நேமான பொக்கல். மற்றது இதுதான் வீட்டு பின்பக்கம். இது ஒரு குட்டி வீடு. இதில் ஒரு சின்ன ஒரு அறை ஒன்று இருக்குது. பக்கத்தில் குசினி இருக்குது. இங்கே தான் அக்கா 12 வருஷமாக இருக்கிறா. கல்யாணம் செய்து 12 வருஷமாக வாழ்க்கை நடத்துறது இங்கே தான் சொல்கிறா. சாமான்கள் வந்து பறிச்சிருக்கணும்.
எல்லாமே அறகுறையில் அந்த நிதியுதவி இல்லாததால் வந்த நிதியுதவியல் அறகுறையில் நின்றதால் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறா. இதான் வந்து குளிக்கிற இடம் பாருங்க. இங்கே இதுதான் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணினோம். இதில் தண்ணி எடுத்து இதிலேயே தான் குளிக்கணும். அதில் வந்து இப்படி தான் 2 விதமாக தான் இவருக்கு உதவி வந்து கிடைச்சிருக்கு. ஒன்று அபிவிருத்தி உத்தியோகத்தர் வந்து கொஞ்சம் காசு கொடுத்துட்டுக்கணும் டொய்லெட் திட்டத்துக்காண்டி 69,000 சொச்சம் காசு. அதில் 30 சொச்ச காசு தான் 30,000 அங்கால கொஞ்சம் காசு தான் கொடுபட்டிருக்கு டொய்லெட்டுக்காக. அதில் தான் இவ்வளோ தூரமும் டொய்லெட்டை வந்து செய்து முடிச்சிருக்கணும் அங்கால. ஆனால் ஃபினிஷ் பண்ண முடியலை, இன்னமும் வந்து அதை முழுமையாக முடிக்க முடியலை. அது பயன்படுத்துறதுக்கு உதவாத நிலைமையில தான் இருக்குது. உழவு செலவழித்து கொடுத்த 30,000க்கு மேலால் செலவழித்து 1.5 லட்சத்துக்கிட்ட அவைக்கு வந்துருக்குது. அவ்வளோதையும் கடன்பட்டு கட்டியிருக்கணும். கடன்பட்டு கட்டியும் கூட அந்த டொய்லெட் வந்து இன்னமும் முழுமையாக முடிக்கப்படாமல் தான் இருக்குது. அதே நேரம் மிச்ச சாமான்கள் வந்து வாங்கி போட்டிருக்கணும். அதுவும் வந்து எல்லாம் முடிஞ்சு போய் அறகுறையில் இருக்குது. சல்லி அதிலெல்லாம் வாங்கி போட்டிருக்கணும். எத்தனையாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆய்வே? ஓகே. நீங்களா மூத்தவ? எத்தனையாவது படிக்கிறீர்கள்? எந்த ஸ்கூல்? வாதரவத்து. எத்தனை தங்கச்சி? 3 தங்கச்சி. 3 தங்கச்சி. உங்களுக்கு கடைசி ஆளுக்கு எத்தனை வயசு இப்போ பிறந்து? 1 வயசு ஆகிட்டா? ஓகே. இப்போ வீட்டை என்ன செய்கிற நீங்கள்? எங்கே குளிக்கிறத சொல்கிறதெல்லாம் அங்கே இதில் தான். தண்ணி எங்கேருந்து வருது? ரைட். காசு கட்டி மீட்டர் ஆனாக்கா தண்ணி மீட்டர் தண்ணி எடுத்து போட்டேன் நாங்கள் மீட்டர் தான் இருக்கிறோம். 12 வருஷமா இருக்கதான் இருக்கிறவங்களுக்கு காணாது வீடு ஆக்களையே சொல்லி நான் சின்ன வீடு என்ன செய்யறாங்க 6 பேர் எங்கள்ல 4 பொம்பளை பிள்ளை நானும் வரும் 6 பேர் காணாது. நீங்க கொஞ்சம் வளர பிள்ளைகளும் வளர கரெக்டெல்லாம் அப்போ உதவி கேட்டு நான் வீட்டு திட்டம் உதவி கேட்க சொல்லிடுச்சுன்னா ஆண்டு கணக்கு பார்த்து தான் கொடுக்குறோம் நாங்கள். முதல் ஆண்டு கணக்கு பார்த்தோம். ஆனால் அங்கத்தவர் பார்த்து கொடுக்கல, ஆண்டு கணக்கு பார்த்து தான் கொடுக்கணும். அங்கத்தவர் பார்த்தாண்டாலும் எங்களுக்கு முன்னுரிமையாக வரணும். ஆரங்கத்தவர் எங்களுக்கு கரண்ட் எடுத்ததுண்டு கரண்ட் 43,000. ஏன் 43,000? இப்போ கூடவில்லை வேறக்கு குறைச்சிட்டும் கிடாது. ரைட். இது நான் இல்லை 40 நான் கேட்குறது அந்த முதல் தரம் கரண்ட் எடுக்கிறதுக்கா வீட்டுக்கு? ரைட். ஓகே. நாங்கள் வயரங்கி திட்டத்துக்கு காசு வீட்டு திட்டம் ஒன்றும் இப்போதைக்கு இல்லையா அவங்களுக்கு எடுக்கிறேன் விட்டாமட்டு தான் நிற்கிது. சரி. நானும் கரைச்சொல்ல எங்களுக்கு இந்த சின்ன வீட்டில் இருந்தா நாங்கள் கரைச்சப்படுறோம். பிள்ளைய படுக்க வீடு அங்கே காணாது. என்ன செய்கிறான்னு போட்டு சமாளிக்கிறேன். எவ்வளோ காலமாக இங்கே இருக்கிறீங்க? 2012 நான் கல்யாணம் முடித்தேன். முடிச்சிருந்தீங்க தான். அவ்வளோ கடவுள். இப்போ சிமெண்ட் பேக்கெட்டுக்கு இதுக்கு தான் வாங்கி போட்டதா? வேலை செய்கிறதுக்கு தான் போட்டதா? வேலை செய்கிறதுக்கு 35,000 கடனில் தான் போகுது. ரைட். என்ன 35,000 தந்தவே? 35,000 இப்போ அந்த நொயிலேட்டுக்கு 69,000 போட்டவே முழு சாத்திரையில் இது முடிச்சாது. இப்போ தான் அந்த 35,000 தந்தவே செக்கு 35,000 தர அதுக்கு மேலே முடிஞ்சது. என்னடா அங்கே முந்தின காசும் கொடுக்காக்கு இருந்தா இதுக்கு வேண்டி தான் காசுகள் கல்லுகள் சீட்டுகள் அதான் அந்த எது இந்த 35,000 இது அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் மூலமா தான் காசு வந்தது. அரசாங்கம் மூலமா மிச்சம் போட்டு கட்ட சின்னது போட்டு கட்டுற அளவில் இப்போ எங்களுக்கு 3-4 லட்சம் முடிக்க போது போல கணக்கு பார்க்குற மாதிரி. இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் அக்கா வந்த இடத்துல அக்கா கூட்டிக்கொண்டு வந்து அக்கா எங்களை கூட்டிக்கொண்டு வந்து இந்த தன்னுடைய வீட்டு நிலைமையை வந்து காட்டியிருந்தா நாங்கள் உண்மையே சொன்னாங்க. என்ன நடந்ததோ அந்த விஷயத்தை வந்து மறைக்காமல் சொல்லியிருந்தோம். அவங்க சொல்லியிருந்தாங்க இப்படித்தான் வேலைகளுக்கு உதவி திட்டங்கள் வந்தது, உதவிகள் வந்தது, ஆனால் முடிக்க முடியலை என்று சொல்லி தன் இருக்கிற நிலைமையை எடுத்து காட்டியிருந்தாங்க. நாங்களும் வந்து அதை எடுத்து போட்டிருக்கிறோம். இதை இந்த காணொலியை வந்து பாருங்கள். நாங்களுமே வந்து இந்த விஷயம் குறித்தான ஏனைய தகவல்களை தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த காணொலியை பார்த்து உதவுறதுக்கு முன்வர்ற உள்ளங்கள் வந்து எங்களை நிச்சயமாக வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் முழு விவரங்களும் தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். 4 பொம்பளை பிள்ளைகளோட இந்த அக்கா வந்து எழுச்சி குடியிருப்பில் இருக்கிறார். நீங்கள் நேரையும் வந்து அவங்கள சந்தித்து விவரங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களை.